இப்போ நல்ல நல்ல ஒரு கணவன் மனைவி நல்லா காதலிக்கணும், காதல் மொழிகளை பேச வேண்டும் அப்படின்னா அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும். உணவு கட்டுப்பாடு தேவை. காதலுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அன்பாக பேசுகிறதுக்கும் உடற்பயிற்சி பண்ணால் தான் அன்பாகவே பேச முடியும். அது ஒரு நேசம் தானே. அன்பு செலுத்துவதற்கு உடற்பயிற்சி தேவை. உடற்பயிற்சி பண்ணணும். அன்பு செலுத்துவது, ஒரு கணவன் மனைவி ஒருவர் அன்பு செலுத்துகிற நோக்கத்தில் பேசுகிறாங்கல்ல, ஒரு காதல் மொழிகளை பேசுகிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். அதுமாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்க, உணவு கட்டுப்பாடு என்பது உங்கள் உடம்பே நீங்கள் நேசிக்கிறீங்க. அதுதானே அந்த உணவு கட்டுப்பாடோட நோக்கம். என்ன? நீங்கள் ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க? உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறீங்க. உங்கள் உடம்பை நேசிப்பதால் தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள். உங்கள் உடம்பை நீங்கள் நேசித்தா தான் இன்னொருத்தரை நீங்கள் நேசிக்க முடியும். அதனால் நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா சிறப்பாக காதலிக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு நீங்கள் பிறரை காதலிக்கிறீங்க, உங்கள் மனைவியை காதலிக்கிறீங்க, உங்கள் கணவனை காதலிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இன்னும் நல்ல ஒரு கற்பனை வளம் என்பது வரும். நீங்கள் உங்கள் உடம்பே நீங்கள் நேசிக்கலைன்னா தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க, உணவு கட்டுப்பாடு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லை, உடற்பயிற்சி செய்கிற வழக்கம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உடம்பே நீங்கள் நேசிக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கணவனோட உடம்பையோ உங்கள் மனைவியோட மனைவின்னா யார்? அவங்க ஒரு உடம்பு தானே. கணவன்னா யார்? அது ஒரு உடம்பு தானே. அப்போ அந்த உடம்பை நீங்கள் நேசிக்கணும். அதுக்கு அடிப்படை நீங்கள் உங்கள் உடம்பை நேசிக்கணும். உங்கள் உடம்பை நேசிப்பதற்கான அடையாளங்கள் தான், அறிகுறி தான் என்னது? நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் உடம்பை நேசிப்பீங்க. அப்போ தான் உங்களால் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களோட உடம்பை நீங்கள் நேசிப்பீங்க. ஒரு கணவனோட உடம்பையும் நேசிப்பீங்க, மனைவியோட உடம்பையும் நேசிப்பீங்க. அதனால் காதல் செய்வதற்கு நம்ம உடற்பயிற்சி தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. காதல் செய்வதற்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் தான், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் காதலிக்க முடியும். ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மட்டும்தான் காதலிக்க முடியும். உடம்புல நோயோடு இருந்தால் காதலிப்பதற்கு தகுதியற்ற உடம்பாக அது மாறிவிடும். அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அப்போ தான் வாழ்நாள் முழுதும் காதலிக்க முடியும். அதனால் ஒருத்தர் காதல் பண்ணணும், நல்ல சிறப்பாக காதலிக்கணும், வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும், எனது அந்த கணவனும் மனைவியும் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் அந்த கணவன் மனைவியும் நல்லா காதல் பண்ண முடியும். உடலுறவில் ஈடுபட்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதனால் காதலிப்பதற்கும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறதே மிகப்பெரிய அறியாமை, முட்டாள்தனம் தான், ஒரு மூடத்தனம் தான். அதுமாதிரி கேட்கவே கூடாது. ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அந்த உடம்புல நோய்வாய்ப்பட்டு போச்சுன்னா எப்படி காதலிக்க முடியும்? எப்படி தாம்பத்திய உறவெல்லாம் மேற்கொள்ள முடியும்? அதனால் உணவு கட்டுப்பாடு காதலிப்பதற்கு மிக மிக முக்கியம். அதுமாதிரி உடற்பயிற்சி என்பது காதலிப்பதற்கு மிக மிக முக்கியம். அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடுகள் என்பது காதலிப்பதற்கு ரொம்ப முக்கியம். நீ கட்டுப்பாடாக இருந்தால் தான், அதாவது 7 விதமான கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும், அது ஒரு கட்டுப்பாடு. உடற்பயிற்சி என்பது ஒரு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு, இது 3 கட்டுப்பாடு. அது மாதிரி தூங்குவதில் கட்டுப்பாடு. சீக்கிரமாக நைட்டு தூங்கிடணும், சீக்கிரமாக காலையில் எழுந்துடணும். நைட்டு இரவு ஒரு 8:30க்கே தூங்கிடணும். அதிகாலையில் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திருக்கலாம். அந்த மாதிரி சீக்கிரமாக தூங்கினா இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. பொழுதுபோக்குவதில் உள்ள கட்டுப்பாடு அப்படின்னா எல்லா கடமைகளையும் செஞ்சிட்டதுக்கு அப்புறம்தான் சாயந்தரமாக அதுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கணும். பொழுதுபோக்கு, நான் பொழுதுபோக்கு சம்மந்தமான வேலைகளை சாயந்தரமாக தான் நான் செய்வேன். 5 மணிக்கு மேலே தான் நான் செய்வேன். மொபைல் ஃபோன், டிவிலாம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இதெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நான் செய்வேன். அதுக்குள்ளே நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மை, அது ஒரு கட்டுப்பாடு. அது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. அது பண விஷயத்தில் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கட்டுப்பாடு. நீ பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உன்னால் காதலிக்கிறதுலாம் முடியாது. காதல் உனக்கு பெரிய இன்பமாக தெரியாது. நீ மற்றவங்களை ஏமாத்துற, அல்லது பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்ற, லஞ்சம் வாங்குற, ஊழல் பண்ணுற அப்படிங்கும்போது உன்னால் எப்படி காதலிக்க முடியும்? ஒரு காதலிப்பதற்கு ஒரு உண்மையான அன்பு, அந்த ஒரு எல்லாமே இருந்தால் தான் உனக்கு காதலெலாம் பண்ண முடியும். அதனால் காதலிப்பதற்கு
பிறரை நேசிப்பதற்கு உன் உடம்பை நீ நேசிக்கணும். உனக்கு கட்டுப்பாடு தேவை. உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு தேவை, பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு தேவை, தூங்குவதில் கட்டுப்பாடு தேவை, பண விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை, பாலியல் உறவுகளில் உறவு முறைகளில் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும், அது ஒரு கட்டுப்பாடு. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கட்டுப்பாடு கிட்ட இருக்குது. போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது. போதைப்பொருள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உன்னால் சிறப்பாக காதலிக்க முடியாது, பிறரை நேசிக்க முடியாது, உன் உடம்பே நீ நேசிக்க முடியாது. அப்போ போதைப்பொருள் கட்டுப்பாடு என்பது ஒரு கட்டுப்பாடு. இப்படி 7 விதமான கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு கணவன் மனைவி உறவு என்பது சிறப்பாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தால் தான் அப்போ சிறப்பாக இருக்கும். அவங்க நல்லா காதலிக்க முடியும், ரொமான்ஸ்லாம் நல்லா பண்ண முடியும். அதனால் கட்டுப்பாடுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் நீ நல்லா காதலும் பண்ண முடியும், நீ உன் மனைவியை நேசிக்க முடியும். கட்டுப்பாடாக இல்லாதனால தான் கணவன் மனைவி ஏன் சண்டை போடுறாங்கன்னா, உணவு கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி கட்டுப்பாடு கிடையாது, பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது, நேர்மை கிடையாது. இப்படி எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுக்கு என்ன கட்டுப்பாடுகளுக்கு என்ன சம்மந்தம்னு நினச்சிக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பெரும்பாலும் அந்த காதலில் ஈடுபடுவதில்லை. காதலிப்பதற்காக தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கிறோம். கல்யாணம் வேறு, காதல் வேறுன்னு நினச்சிக்கிறாங்க. காதலிப்பதற்காக மட்டும்தான், காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு தான் கல்யாணங்கிறது. அதனால் காதலிக்கணும், வாழ்நாள் முழுதும் காதலிக்கணும். ஆனால் கல்யாணங்கிறது ஒரு உரிமையோடு பாதுகாப்போடு காதலிப்பதற்கான ஒரு வழிமுறை. அதனால் காதலிக்கணுமா, நீ கட்டுப்பாடாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். 7 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் உடற்பயிற்சி கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, தூங்குவதில் கட்டுப்பாடு, பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு, பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு, போதைப்பொருள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இப்படி பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் உனக்கு அன்பு, பாசம் இதெல்லாம் பெருசாக தெரியும். எளிமையாக வாழ வேண்டும், இது ஒரு கட்டுப்பாடு சேர்த்துக்கலாம். எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டை சேர்த்துக்கலாம். அப்போ 8 விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ இத்தனை கட்டுப்பாடுகளை கடைபிடித்தா மட்டும்தான் நீ உனக்கு அன்பு, பாசம்லாம் பெருசாக தெரியும். நீ காதலிக்கின்ற அந்த மனநிலையே உனக்கு வரும். காதலிப்பதற்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி 8 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் எதுவும் இருக்காது. நோய்கள் எதுவும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நல்லா காதலிக்க முடியும். நல்ல உறவுமுறை, அன்பு, பாசம், நட்பு எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியம், நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 8 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். பிறரை நேசிப்பதற்கு உடற்பயிற்சி தேவை. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் மட்டும்தான் பிறரை நேசிக்க முடியும். இன்றைக்கி ஏன் மக்கள்லாம் உடற்பயிற்சி செய்கிறதில்ல? உணவு கட்டுப்பாடு கிடையாது, போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க, தூங்குவதில் கட்டுப்பாடு கிடையாது, பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடுகளே பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ மக்கள் நேசிப்பதில்லை, பிறரை வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் பிறரை வெறுப்பதற்கு நம்ம உடற்பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாம். பிறரை நேசிக்கணும்னா மட்டும்தான் பிறரை நேசிப்பதற்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும். பிறரை வெறுப்பதற்கு நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடற்பயிற்சி செய்யலைன்னா பிறரை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் உணவு கட்டுப்பாடுகள் எதையுமே நம்ம கடைபிடிக்கலைன்னா நம்ம உடம்பை நம்ம வெறுக்கிறோன்னு அர்த்தம். வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அதோட வெளிப்பாடு தான் நம்ம உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறோம், கட்டுப்பாடுகள் எதையும் கடைபிடிக்க மாட்டேங்கிறோம். நம்ம உடம்புக்கு நம்ம நோயை வரவழைக்கிற வேலைகளில் நம்ம ஈடுபடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பை நம்ம வெறுக்கிறோன்னு அர்த்தம். நம்ம உடம்பை நம்ம வெறுத்தா நீ மற்றவங்க உடம்பையும் வெறுக்க தான் செய்வேன். பிறருடைய உடம்பையும் நீ வெறுக்க தான் செய்வேன். மற்றவங்க யார்? மற்றவங்க அப்படின்னா யார்? மற்றவங்கிறது ஒரு உடம்பு தானே. பிறருங்கிறது யார்? பிறருங்க என்பது ஒரு உடம்பு தானே. ஆனால் பிறரையும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் உடம்பை நேசித்தா தான் நீங்கள் மற்றவங்க உடம்பை நேசிப்பீங்க. அதனால் உடற்பயிற்சி நீங்கள் செய்யலைன்னா, உணவு கட்டுப்பாடு எதையும் கடைபிடிக்கலை அப்படின்னா, பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை, பாலியல் உறவுகளில் உண்மையாக இல்லை, தூங்குவதில் கட்டுப்பாடு இல்லை, பண விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லை, பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எதுவும் இல்லை, உடற்பயிற்சி எதுவும் செய்வதில்லை அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கலை. அதனால் நீங்கள் மற்ற உடம்பையும் நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்க தான் செய்கிறீங்க. அதனால தான் உடற்பயிற்சி எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க உடம்பையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது நேசிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நேசிப்பது என்பது, பிறரை நேசிப்பது, உங்கள் உடம்பை நேசிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஈஸியான விஷயம் கிடையாது.
நான் என் உடம்பை நேசிக்கிறேன் அப்படின்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது. உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், அதாவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் வந்து பொழுதுபோக்கு நல்லா தூங்கணும், தூங்குவதில் கட்டுப்பாடு, பொழுதுபோக்குவதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் பொழுதே போக்க ஆரம்பிக்கணும். அது பொழுதுபோக்கான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கணும். ஆடல் பாடல், சினிமா, மொபைல் ஃபோன், டிவி இந்த மாதிரி வேலை இதெல்லாம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடித்து சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே தான் இதை பண்ணணும். இந்த மாதிரி அப்புறம் போதைப்பொருள் கட்டுப்பாடு, எளிமையாக வாழ வேண்டும், இது ஒரு கட்டுப்பாடு. இவ்வளோ கட்டுப்பாடையும் கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ மற்றவங்களையும் ஒருத்தரை நீங்கள் உங்களையே நீங்கள் நேசிக்கணும்னா இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் படணும், இவ்வளோ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும். இவ்வளோ கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் உங்கள் உடம்பை உங்களால் நேசிக்க முடியும். அப்போ தான் உங்களால் மற்றவங்களையும் நேசிக்க முடியும். நீங்கள் உங்களை நேசிக்கிறதோ அல்லது மற்றவங்கள நேசிக்கிறதோ அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது, கஷ்டமான விஷயம். இந்த உலகத்தில் ஏன் வந்து நிறைய பேர் உடற்பயிற்சி செய்கிறதில்ல, உணவு கட்டுப்பாடு எதையும் கடைபிடிக்கிறதுனா, ஏன்னா ஒரு உடம்பை நேசிக்கிறது அவ்வளோ கஷ்டம். மனுஷங்க பிறரை வெறுக்கின்ற மனநிலையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை. பிறரை வெறுப்பதற்கு உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை. உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்கணும் அப்படின்னா அதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸி. உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்கணும்னா அது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை, உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவையில்லை, பாலியல் உறவுகளில் அல்லது உறவு முறைகளில் நீங்கள் உண்மையாகவோ நம்பிக்கையாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போதைப் பொருள் பயன்படுத்தலாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கலாம், வெறுக்கலாம். நேசிப்பது தான் ரொம்ப கஷ்டம், வெறுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து ஏன் மக்கள் வந்து பெரும்பாலானவர் உடற்பயிற்சி எதுவும் செய்யலை அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வாழணும்னு நினச்சிட்டு இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்யாமல் போகிறதுனால அவங்க உடம்பை அவங்க வெறுக்கிறாங்க. கடைசியில் நோய் வந்துடுது. நோய் வரும்போது அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகிடும். இந்த உடம்பே நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிரும். இந்த உடம்புல நோய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உடம்பை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பு நமக்கு வந்து சுகமாக தெரியும். அதுவே உடம்புல நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், சுமையாக தெரிய ஆரம்பிச்சிரும், வெறுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ ஏன் நோய் வருது? நம்ம ஆரம்பத்துலேருந்தே உணவு கட்டுப்பாடை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை, உடற்பயிற்சி எதுவும் செய்கிறதில்ல, அதனால தான் உடம்புல நோய் வருது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம உடம்பை வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம், உடற்பயிற்சி எதுவும் செய்யலை. எப்படி வெறுக்க ஆரம்பிக்கிறோம்? உடற்பயிற்சி செய்கிறதில்ல, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதில்ல, இப்படி எளிமையாக வாழ்வதில்லை, உறவு முறைகளில் உண்மையாக இருப்பதில்லை, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதில்ல. இப்படி நாம் நமது வாழ்க்கையும் நமது உடம்பையும் வெறுக்க ஆரம்பித்தனால்தான் கடைசியில் நோய் வந்துருச்சு. நோய் ஏன் வந்துச்சுன்னா கட்டுப்பாடாக வாழாததுனால்தான். கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை தான் நோய்களுக்கு காரணம். கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை தான் நோய்களுக்கு காரணம். நம்ம உடம்பு கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கைன்னா என்ன? நம்ம உடம்பை வெறுக்கின்ற வாழ்க்கை அது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யலைன்னா உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் உடம்பை நேசிச்சிங்கன்னா உடற்பயிற்சி செய்வீங்க. உணவில் ஏன் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை? உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்கிறீங்க, அதனால தான் உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் அப்போது வந்து போதைப்பொருள் ஏன் பயன்படுத்துகிறீங்க, சிகரெட் ஏன் பிடிக்கிறீங்க, மது ஏன் அருந்துறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை நீங்கள் வெறுக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வந்து அந்த சிகரெட்டு பிடிக்கிறீங்க. அப்போது உங்கள் உடம்பை நீங்கள் நேசிச்சிருந்தா நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க, அதெல்லாம் வந்து போதைப்பொருள்லாம் பயன்படுத்த மாட்டீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் நேசிச்சிருந்தா உடற்பயிற்சி செய்வீங்க, உணவில் கட்டுப்பாடு வரும். அப்போ அந்த மாதிரி ஏன் வந்து மனித உடலில் நோய்கள் வந்ததுன்னா கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை, கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனித உடலில் நோய் வந்தது. அதனால தான் நோய் வந்தது. இப்போ வந்து கட்டுப்பாடுகள்னால் நான் பெண்கள் நினைக்கிறாங்க, பெண்கள் நாங்கள் என்ன கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறோம், நாங்கள் சிகரெட் பிடிக்கிறதில்ல, பெரும்பாலும் நான் மது அருந்துவதில்லை, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் நோய் வந்தது? ஆண்கள்னால் அவங்களுக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, அவங்களுக்கு நோய் வந்தது. பெண்களுக்கு ஏன் பெண்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லையே பெரும்பாலும், அப்போ அவங்களுக்கு ஏன் நோய் வந்தது? சுகரு எல்லாமே வருது, ஆஸ்மா, வீசிங்கு, சுகரு, புற்றுநோய், எல்லா நோயும் அவங்களுக்கு வருது. ஏன் வருது அப்படின்னா உணவு கட்டுப்பாடற்ற உணவு. இவங்க சாப்பிட்ற உணவு சாப்பிடவே கூடாத ஒரு உணவு, போதை உணவுகளை இவங்க சாப்பிட்றாங்க, இவங்களுக்கே தெரில அதை சாப்பிடவே கூடாதுன்ட்டு. எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா அடித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் வந்து இவங்க சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, போதை உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் போதை உணவு. இந்த போதை உணவு சாப்பிட்றதுனால தான் பெண்கள் ஆண்கள் யாரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே நோய் வந்துடுது. அதனால் நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும், நேசித்தாதான் நமக்கு உடம்பு. அப்போ நேசிப்பது எப்படி? கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் நம்ம உடம்பை நம்மளால் நேசிக்க முடியாது. சும்மா அவ்வளோ ஈஸி கிடையாது. உடம்பை நேசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி மக்கள் வந்து உடம்பை நேசிக்கணும்னா உழைக்கணும்,
அதான் உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் எளிமையாக வாழணும், நேர்மையாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம்.